தேர்தல் நடத்தை விதிகளில் வியாபாரிகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள ரொக்கத் தொகையை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்திட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விக்ரமராஜா தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும் நிலையில் வணிகர்கள் தங்களிடம் எடுத்து செல்லும் அதிகபட்ச ரொக்க பணத்தை 2 லட்சமாக உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். வியாபாரிகள் தகுந்த ஆவணங்களுடன் எடுத்து செல்லும் பொருட்களை தடுத்து நிறுத்தக்கூடாது என்று கூறினார். ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் உடனடியாக வியாபாரிகளின் பொருட்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வணிகர்களுக்கு தேர்தல் நேரத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க தேர்தல் அதிகாரி, காவல்துறையினர், வணிகர்கள் அடங்கிய குழு அமைக்க வேண்டும் என்றும் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். உடனடியாக வருகின்ற தேர்தல் அறிவித்தவுடன் தேர்தலுக்குரிய சட்ட விதிமுறைகள் நடைமுறைக்கு ஏற்பட்டு விடுவார்கள். வியாபாரிகள் பணம் எடுத்து செல்லக்கூடாது, வாகன சோதனை என்ற அடிப்படையில் வியாபாரிகள் கடுமையான சிரமத்தை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். குறிப்பாக ரொக்கப்பணம் 50,000 ரூபாய் மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என்பது அரசாணையாக இருக்கிறது. அதை மாற்றம் செய்து இன்றைய விலைவாசிக்கு ஏற்ப 2 லட்சம் ரூபாய் ரொக்கமாக கொண்டு செல்லுவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வலியுறுத்தி இருக்கிறோம்.